கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர் தேடி வந்து அவருடைய வார்த்தை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை கொடுத்தது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவர் உயர்த்துவதற்காக அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய விருப்பமும் சித்தமும் அப்படித்தான். ஏனென்றால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் அவர் விரும்புவதே இல்லை. நீங்கள் இந்த நிலைமையில் இருந்து 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய விருப்பத்தை பாருங்கள். நீங்கள் நினைக்கிங்க எனக்கு கொஞ்சோண்டு கிடச்சா போதும், அப்படி போதியா நான் என்னத்தை கேட்க போகிறேன், கொஞ்சம் கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை. தேவனுடைய ஆசை உங்களை 1000 மடங்கு, இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலேருந்து நீங்கள் 1000 மடங்கு பெருகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? ஆகல அதை நான் பெற்றுக்கொள்வது அப்படின்னு தான் எல்லா மக்களுக்கும் ஒரு விதமான எண்ணங்கள் வருது. எப்படி பெற்றுக்கொள்ள? எத்தனை பேரோ அப்படி பைசா உள்ளவன் இருக்கான், எனக்கு பணம் இல்லாமல் இருக்கேன், நான் எப்படி அதை அதிகரிக்க, நான் எப்படி அவங்களே போல் நானும் செல்வந்தர வர, நானும் அவங்களே போல் ஊழியத்துக்கு உதவ, நான் அவங்களே போல் தேவாலயத்துக்கு அதிகமான செலவுகளை அவங்களுக்கு கொடுக்க, இதெல்லாம் நான் எப்படி முடியும்? அப்படி தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க. எல்லாரும் கொடுக்கணுங்கிற அன்பு இருக்குது, ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் அதற்கான வழியை தேவன் ஒன்று வைத்திருக்கிறார். நீனும் அதே மாதிரி செய்யலாம், நீனும் அதே மாதிரி கொடுக்கலாம், நீனும் அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவலாம், நீனும் உதவி கரங்கள் செய்யலாம், நீனும் கல்விகளுக்கு உதவுகிற பிள்ளைகளுக்கு நீ உதவலாம். ஏகப்பட்ட காரியங்கள் உதவுவதற்கு நிறைய இருக்குது. அதே மாதிரி காரியத்தில் நீ ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பூமியிலே சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார் தேவன். அந்த ஒரே பிரமாணம் தான். அந்த பிரமாணம் இதிலிருந்து நீங்கள் பெருகணும், செல்வத்தில் பொருளாதாரத்தில் பெருகுவதற்கு அந்த பிரமாணம் என்ன என்றால் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். பாருங்கள், விதைப்பு அறுப்புங்கிறது நிறைய பேருக்கு தெரிய செய்யுது. விவசாயி பாருங்கள், விதைச்சிட்டான்னா அவனுக்கு அறுப்பு கண்டிப்பாக உண்டு இல்லையா? அவன் கரெக்டாக எதிர்பார்க்குறான். 3 மாதம் கழிச்சோ இல்லை 4 மாதம் கழிச்சோ ஒவ்வொரு பொருளுக்கு இருக்குது. இந்த விதை விதைக்கும் போது இந்த இத்தனை மாதம் ஆகும், இந்த விதை விதைக்கும் போது இந்த இத்தனை மாதம் அப்படின்னு அவங்களுக்கு விவசாயிக்கு நல்லா தெரியும். அதே போல் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது அந்த பொருளாதாரத்தில் அந்த பணம், அதையும் ஒரு விதை போல நீங்கள் காண வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த பணத்தையும் நீங்கள் விதையாக விதைக்கணும். அதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம், சில பேருக்கு என்னென்ன இருக்குன்னா, ஐயோ போதே இவனுக்கு கொடுக்குறேனே, அப்படி போதே இப்படி போதேன்னு அப்படி உங்களுடைய எண்ணமே சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஆகையால் உங்களுடைய எண்ணத்தை முதல்ல சரி செய்யணும். நீங்கள் ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா அதனுடைய எப்படி கொடுக்கணும்னா, இந்த பணத்தை நான் விதைக்கிற ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் நிறைய இருக்குது, ஆகையால் அதை சந்திக்கிற வல்லவர் நீரல்லவோ, ஆகையால் இந்த பணத்தை நான் விதையாக விதைக்கிறேன்னு சொல்லி கொடுக்கும் பொழுது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சாங்களா, தேவன் அதன் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கும். நீங்கள் விதையாக விதைச்சிட்டீங்க, உடனே டக்குன்னு அறுவடை பண்ண முடியாது. கொஞ்சம் காலமாகும். உங்களுக்கு அது பல மடங்காக அமுக்கி குமிக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் கொட்டுவார்கள். அங்கே நீங்கள் விதைக்கிறது பணத்தையும் நீங்கள் விதைக்கணும். இப்படி சத்தியம் கேட்குறீங்க, நான் இந்த ஊழியத்துக்கு செஞ்சிட்ருக்கேன், இந்த ஊழியத்துக்காக நீங்கள் செய்யலாம், அதற்கான நம்பர் நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் எடுத்து அதை பார்த்து நீங்கள் செய்யலாம் ஊழியத்துக்காண்டி. ஆகையால் நீங்கள் செய்வதை முதல்ல ஆரம்பிக்கணும். அதாவது குறைவிலிருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் சென்ட் பண்ணலாம். அதிலிருந்து நீங்கள் தேவனுடைய பெருக்கத்தை பாருங்கள். தேவன் இப்படி தான் பிரின்சிபல் வச்சுருக்காரு. கொடுக்கும்போது தான் நீங்கள் பெருக முடியும். கொடுக்காமல் எப்படி பெருக முடியாது. தேவனுடைய ஐஸ்வர்யம் தான் உங்களை மேலாக வாக்கும். அவர் அது மூலமாக உங்களுக்கு வேதனை கூட்டார். அவருடைய ஐஸ்வர்யம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். ஆக தேவன் சொல்லுகிற பிரமாணத்தின்படியே நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய ஐஸ்வர்யத்தை யாரும் தடை செய்ய முடியாது. உங்களுடைய சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, இதை யாருமே தடை செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் கரெக்டாக தேவனுடைய பிரமாணத்துக்குள்ளே போகிறீங்க இல்லையா? ஆகையால் அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் நீங்கள் நடக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, வாழ்க்கையிலே வெற்றி நடக்கிறது. தேவன் அப்படித்தான் இந்த வச்சிருக்கிறார். ஆகையால் இந்த விதைப்பு அறுப்பை விட்டுறாங்க. அதனுடைய தேவனுடைய வார்த்தை பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். தேவனுடைய வார்த்தை பாருங்கள், வனாந்தரத்தை அதிர பண்ணுங்க பாருங்கள். நீங்கள் சொல்லணும், இந்த வார்த்தையை சொல்லி, நான் விதைக்கிறேன் ஆண்டவரே, இதை நான் விதையாக விதைக்கிறேன். ஆகையால் இந்த பிரபஞ்சத்தில் சென்று அது அதிரும். இந்த மாதிரி செய்கிறது, இந்த விதை உங்களுக்கு நீங்கள் விதைச்ச உடனே அது என்ன செய்கிறதுனா வேலை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். இப்படி வனாந்தரத்தை ஒன்றுமில்லாத இடத்தை அவர் என்ன பண்ணுறார், அதிர பண்ணி வைத்து அதில் மகிழ்ச்சி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அந்த இடத்துல வைக்கிறார். தேவன் வனாந்தர வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு புல்வெளி போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கொடுக்குறார். இன்றைக்கி நீங்கள் சூழ்நிலையில் இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குது, என்கிட்ட இல்லையே, நான் என்ன பண்ணேன், நான் கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கேன், ஆனால் கொடுக்க முடியலையே. ஆனால் தேவன் சார் உன் கையில் இருக்கிறது எவ்வளோ இருக்குது, கொஞ்சோண்டு இருக்கா, அதை முதல்ல விதை.
எப்படின்னா விதையாக விதைக்கணும். இப்போ உங்கள்கிட்ட குறையா இருக்குன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கணும். இப்போ ஒரு ரூ. 1,00,000 வச்சாங்களாம். இப்போ உள்ள காலத்தில் எப்படி நீங்கள் ரூ. 1,00,000 விதைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தாலும் நீங்கள் அறுவடை உங்களுக்கு வரப்போகுது. அதிகமாக பிறகு நீங்கள் அதை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது தேவன் அந்த பெருக்கத்தை தந்ததுக்கு பிறகு நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ இது எனக்கு காணாது, என்னுடைய வாழ்க்கைக்கு நிறைய இன்னும் செலவு இருக்குது, என்னுடைய பொருளாதாரத்துக்கு இன்னும் இருக்குது, அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நன்மையான காரியங்களுக்கு நான் உதவ போகிறேன், அதற்கான இது காணான்னு சொல்லி நீங்கள் இன்னும் விதைக்க ஆரம்பிக்குங்க. அதை காட்டில் அதிகமாக விதைக்கும் பொழுது என்ன நடக்குன்னா பெருக்கத்தை காண ஆரம்பித்தார். இப்படித்தான் தேவன் இந்த பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அப்படித்தான் தேவன் சொல்ல அதனுடைய வார்த்தை சென்று அது என்ன நடக்குது பாருங்கள், அதிர பண்ணுகிறது. வார்த்தை இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது நீங்கள் அதை விதையாக வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அதை அதிர பண்ணுகிறது. அதன் மூலமாக அந்த வார்த்தை சென்று அது நிச்சயமாக உங்களுக்கு 1000 மடங்கு பெருக்கத்தை உண்டு பண்ணும். புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த விதை பருப்புங்கிறதை விட்டு விடாமல் நீங்கள் விதைக்க ஆரம்பிங்கள். உங்கள் பணத்தை விதையாக எண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.